சிறப்பான ஆலயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம், அந்த திருப்புவனத்தில் மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சொல்லுவாங்க திருப்புவனத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்தா காசிக்கும் கால் வீசம் கூடன்னுவாங்க. ஏன் அப்படி காசிக்கும் கால் வீசம் கூட? ஏன்னா இறக்க முக்தி தரக்கூடிய ஊர் எது அப்படின்னா காசி. அப்படிப்பட்ட காசியில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறத காட்டிலையும் திருப்புவனத்தில் தர்ப்பணம் கொடுத்தா அதில் இன்னும் கால் வீசம் கூட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. ஏன் அப்படி ஒரு ஐதீகம் உண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ராமேஸ்வரம் போகிறோம்லையே, அந்த பக்கம் தான் போவாங்க. அந்த காலத்துலேயும் அதே மாதிரி ஒருத்தர் போயிருக்கார். ஆமாம், அப்படி போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பாவோட அஸ்தியை எடுத்து ஒரு மண்பானையில் சுற்றி மாட்டு வண்டிக்காரர் இவரும் அப்படியே போயிருக்காங்க. அப்படி போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த திருப்புவனம் பகுதியில் வெறும் பூ வனமாக இருந்திருக்கு. அந்த வனத்துக்குள்ளே நிப்பாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி சொத்தை அவுத்து வச்சு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த வண்டிக்காரர் என்ன பண்ணார், ஒரு பானையை திறந்து பார்த்தார். பானை நிறையா வெறும் பூவாக இருந்துச்சு. என்ன பானை நிறைய வெறும் பூவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை மூடி வச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடித்த பிறகு அந்த வைகை ஆற்றுலேருந்து கிளம்பி அந்த வனத்தை விட்டு தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வண்டிக்காரர் இவரை பார்த்து கேட்டார், என்னண்ணே உங்கள் அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறேன்னு சொல்லி தானே வந்தீங்க, உங்கள் அப்பாவோட அஸ்தி எங்கண்ணே இருக்குன்னார். இன்னும் அந்த பானையில் தான்ப்பா இருக்குன்னார். என்னண்ணே விளையாடுறீங்க, நான் தான் பார்த்தேன் நம்ம சாப்பிட்ட இடத்துல அந்த வனத்துக்குள்ளே அதில் வெறும் பூ தானே இருந்துச்சு அப்படின்னார். இல்லைப்பா, அதில் அப்பாவோட அஸ்திதாப்பா இருக்குது, அந்த இடத்துக்கு தானேப்பா நான் ராமேஸ்வரம் போகிறேன்னார். என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க அப்படின் போது அந்த பானையை திறந்து பார்த்தாங்க, அதில் அஸ்தி தான் இருந்துச்சு. அப்போ இவர் உறுதியாக சொல்கிறார், இல்லைங்கண்ணே நான் பார்த்தேன் அந்த வைகை ஆற்றுல அந்த வனத்துக்குள்ளே இதில் வெறும் பூ இருந்துச்சுனே அப்படின்னு அடித்து சொன்னோன்னே, என்ன இவன் இப்படி சொல்கிறானே, அப்போ அங்கே என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை திருப்புறாங்க. அப்படி திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல அந்த வைகை ஆற்றுல அப்படி திறந்து பார்க்கும்போது அதில் அஸ்திக்கு பதிலாக பூ இருந்துச்சான். ஏன், அங்கே இருக்கக்கூடிய அந்த பூவனநாதருடைய அருளாலே அந்த மதுரையில் ஓடுற அதே வைகையாறு தானே அங்கேயும் வருது. அப்போ வந்த வைகையாருக்கு மட்டும் ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்தின் காரணத்தினால அந்த காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்ற பெயரோடு அந்த இடத்துல இருக்க அந்த பூவனநாதருடைய அருளாலே அந்த அஸ்தியாக இருந்தது பூவாக மாறியது. அதனால் அவர் அங்கே இருக்க அந்த சிவனையே கும்பிட்டுட்டு அந்த அஸ்தியை கரைச்சிட்டு கிளம்பி போனாராம். அதனால தான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு திருப்பு வனம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததா கதை சொல்லுது. ஆமாம், திருப்பு வனத்துக்குன்னு சொன்னதுனால திருப்பு வனம். ஏன் அப்படின்னா, ஏன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வைகை ஆற்றுக்கு மட்டும் ஏன் பெருமை அப்படின்னீங்கன்னா, மதுரை வந்து ஒரு நேரத்தில் வெள்ளம் சூழ்ந்து அழிஞ்சு போச்சான். அப்போ அன்னைக்கு மதுரை